ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு எம்ஓஏ நமக்கு அனுப்பிச்சுடுறாங்க. இந்த என்இபி தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு எம்ஓஏ கையெழுத்து போடுங்கன்னாங்க. தமிழ்நாட்டு முதலமைச்சர் சும்மா இருப்பாரு, அவர் ஒரு எம்ஓஏ அனுப்பிச்சுடுறாரு. அந்த பேராகிராஃபே எடுத்துட்டாரு. என்இபி 2020 நான் கையெழுத்து போடுறேன் தூக்கி எறிஞ்சிட்டு இப்போ நான் ஒத்துக்கிறேன் நீ ஒத்துக்கிறியாங்கும் போது அவர் சொல்றாரு, தர்மேந்திர பிரதான், எப்படிங்க நாங்கள் ஒரு எம்ஓஏ அனுப்பிச்சுட்டா நீங்கள் ஒரு எம்ஓஏ கொடுக்குறீங்களே, நீங்கள் ஒரு விதமான எம்ஓஏ கொடுக்குறீங்களேன்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் ஏன் கன்கரண்ட் லிஸ்ட், அதுக்கு பேர் தான் ஏன் ஒத்திசைவு. ஒத்திசைவுனா நான் நீ உட்காந்து பேசி உனக்கு இது சரி வருமா இது சரி வராதான்னு பேசிய பிறகு முடிவெடுக்க வேண்டியது பேர் தான் கன்கரண்ட் லிஸ்ட். ஆனா உனக்கு கன்கரண்ட் லிஸ்ட்னால என்னன்னு தெரியல, ஒத்திசைவுனா என்னன்னு தெரியல, எல்லாத்தையும் மூடி மறைக்கிற சீக்ரெட் லிஸ்டாக நீ வச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால தான் நீ எங்களை ஏமாத்த பாக்குற. நீ இந்தியாவில் எங்க வேணா யாரை வேணா ஏமாத்தலாம், இங்க எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை ஏமாத்துறதுக்கு ஒருத்தன் பிறந்துதாயா வரணும் என்பது சொல்ற மாதிரியான எம்ஓஏ அன்னைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அனுப்பி வைத்திருக்கிறார்.